ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேவி டெக்ஸ் தான் வந்திருக்கோம். ஸோ ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். என்ன விஷயம் என்ன ஏதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வண்டியை பார்க்கிங்கில் போட்டு பாண்டியில் இருக்க கேவி டெக்ஸ் தான் வந்திருந்தோம். வந்ததுமே பேகெல்லாம் டேக் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ டேக் பண்ணதுக்காக கொடுத்துருந்தோம். பேக்கை டேக் பண்ணுற கேப்பில் நானும் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணும்போதே அண்ணன் டேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பேக்கை டேக் பண்ணும்போது நமக்கு தம்ஸ் அப் காட்டியிருந்தாங்க. ஸோ சேனல் நல்லா போகணும்னு சொல்லிட்டு அவருமே பேசிகிட்டு இருந்தார். பேசி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு போன செக்ஷனே பார்த்தீங்கன்னா சாரீ செக்ஷன் தான். ஸோ நம்ம என்ன எடுக்க வந்தோம் பார்த்தீங்கன்னா சாரீ தான் எடுக்க வந்தோம். சாரீ எடுக்கிறதுல 2 புடவை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருந்தோம். ஸோ 2 புடவை எதுக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அப்புறமா விஷயத்த சொல்கிறேன். ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஷ்குட்டியும் அனாய்க்குட்டியும் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரம் கூட எங்ககிட்டயே இல்லை. ஸோ கீழே இறக்கி விடுன்ட்டு அனாய பாப்பாவுமே ரொம்ப அட்டகாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா எங்களோட நாத்தனாரும் எங்கள் மாமியாரும் சேர்ந்து புடவெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. நிறைய டிசைன்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச டிசைனாக பார்த்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஸோ எடுத்து முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பில் பண்ணுறதுக்காக பில் செக்ஷன் போயிருந்தோம். பில் செக்ஷன்லையுமே பார்த்திங்கன்னா சுத்தமாக செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட அங்கேயே ஒரு 1/4 மணி நேரம் கிட்ட ஆகிடுச்சு. ஸோ பாப்பாவுக்கு தேவையான திங்ஸுமே கொஞ்சம் வாங்கியிருந்தோம். எல்லாமே பில் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கிஃப்ட்டு கொடுக்குற இடத்துக்கு தான் வந்திருந்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் 2000 ருபீஸ்க்கு மேலே இருந்தால் தான் கிஃப்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம 2000க்கு மேலே தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா பில் கொடுத்துருந்தோம். கொடுத்ததுக்கு நமக்கு இந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் தான் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக தான் இருந்துச்சு. ஸோ குறை சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. இது நல்ல ஒர்த்தபிளாக தான் இருந்துச்சு. நல்லா இந்த டப்பர் வேறுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அங்கேருந்து முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நேராக பாண்டியில் இருக்க மார்க்கெட் போயிட்டோம். ஸோ மெயின் மார்க்கெட்டில் தேவையான காய்கறி எல்லாம் எல்லாமே வாங்க ஆரம்பிச்சிட்டோம். காய்கறி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நல்லாவே கூறு கட்டி வச்சுருப்பாங்க. ஆனால் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். நல்லாவே பார்த்து நமக்கு தேவையான காய்கறியாக வாங்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எல்லாத்தையுமே வாங்கி முடிச்சுட்டு பேக்கப் பண்ணிட்டு பூவுமே வாங்கிட்டோம். பூ வாங்கிட்டு கூட நாங்கள் அடுத்தது சர்ச்சுக்கு தான் போனோம். ஸோ சர்ச்சில் என்னாச்சு பார்த்தீங்கன்னா நைட்டு போனதுனால 8 மணிக்கு க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நெக்ஸ்ட் டே வர சொல்லியிருந்தாங்க. நாங்களுமே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் 10:30 இருக்கும். ஸோ நானே எங்களோட மாமியார் அப்புறம் என்னோட குட்டி தங்கம்மா 3 பேருமே மட்டும் வண்டியில் போயிட்டோம். ஸோ வண்டியில் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் தொட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கோயிலே உட்காந்துட்டோம். கோயிலில் உட்காந்தது மைண்ட் செம்ம அப்படியே ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க ஸ்டாலுக்கு தான் வந்திருந்தோம். ஸ்டாலில் தான் நம்ம சில திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ ஸ்டாலுக்குமே நாங்கள் உள்ளே போயிட்டு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம். ஸோ அங்கேருந்து வாங்கி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கவுண்டர்லையுமே பில் பே பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சுட்டு நிறைய ஷாப்பிங்ஸ்லாம் முடித்தோம். ஸோ முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் மறுபடியும் கிளம்பும் போது அரௌண்ட் ஒரு 6 to 6:30 அவ்வளோ டைம் ஆகிடுச்சு. ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா வில்லியனூர் போயிட்டோம். வில்லியனூர் மாதா கோயில் இருக்குது இல்லைங்களா? ஸோ அங்கே தான் நாங்கள் போயிருந்தோம். அங்கேருந்து அங்கேயும் சாமி கும்பிட்டுட்டு ஸ்டாலுக்கு போயிருந்தோம். ஸோ அங்கே சில திங்ஸ் ஏன்னா இறுதியாண்டவர் கோயிலில் சில திங்ஸ்லாம் கிடைக்கல. ஸோ அந்த திங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வில்லியனூர் கோயில் தான் வாங்கிட்டோம். பிகாஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கங்கே பங்கு கோயிலுக்கு மட்டும்தான் சில திங்ஸ்லாம் வாங்க முடியும். ஸோ இங்கே எதுக்கு வந்திருந்தோம் பார்த்தீங்கன்னா அப்போ ரசம் இதுக்கு காசு கட்டிட்டு போகிறதுக்காக தான் வந்திருந்தோம். ஸோ அப்போ ரசத்துக்கு காசு கட்டிட்டோம். காசு நம்ம கட்டிட்டு தான் வர முடியும். கையில் நம்மளுக்கு பொருள் அப்பமும் ரசமும் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேமெண்ட் கொடுத்துட்டோம். பேமெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு பில்லு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அந்த பில்லுமே வாங்கிட்டு மெழுகு செக்ஷனுக்கு தான் போயிட்டோம். மெழுகு வாங்கிறதுக்காக மெழுகு அந்த டைமில் தீர்ந்து போச்சு. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் போய் அவர் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 100 ரூபாய்க்கு மெழுகு வாங்கிட்டோம். மெழுகு வாங்கி முடிச்சுட்டு சிலுவை பாதெல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ சாமி தொட்டு கும்பிட்டுட்டு நேராக பூக்கடைக்கு தாங்க போயிட்டோம். பூக்கடையில் பார்த்திங்கன்னா வில்லியனூரில் ஒரு ரேட்டு, முதலையாப்பேட்டில் ஒரு ரேட்டு, பாண்டியில் ஒரு ரேட்டு தாங்க சொல்லணும். 1/4 கிலோ சாமந்தி 50 ரூபா சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் குழந்தைகிட்ட சொல்லி முதலியார்பேட்டில் கொஞ்சம் பூ வாங்கினா சொல்லிட்டு ஸோ இங்கே நம்ம கம்மியாக தான் பூ வாங்கிட்டு போனோம். பூ வாங்கி முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் டயர்டாகி தூங்கிட்டோங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 4 o'clock இருக்கும். ஸோ 4 மணிக்கெலாம் ஏஞ்சிட்டோம். ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு கிளம்புறதுக்காக தான் காலையிலே 4 மணிக்கெலாம் ஏந்த ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நானுமே பார்த்தீங்கன்னா நைட்டெல்லாம் சுத்தமாக டயர்டாக இருந்துச்சு. நல்லா தூங்கிட்டு ஒரு அலாரம் அடிச்சதுக்கப்புறம் ஏஞ்சிட்டேங்க. ஏஞ்சதுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணிவிட்டு நானும் ரெஃப்ரெஷ் ஆக போயிட்டேன். ஸோ
ஸோ நான் சீக்கிரமாகவே கிளம்பிட்டேன். ஸோ கிளம்புனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து குட்டி தோசை ஊற்றி எடுத்துக்கிட்டேங்க. ஸோ சூடாக குட்டி தோசையும் ஊற்றி எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து சுடு தண்ணி வந்து போட்டு பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ எல்லாமே பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் என்னோடய ஹஸ்பண்ட், என்னோடய பேபி, ஸோ பேபியுமே அழகாக வந்து கிளப்பிட்டேன். ஸோ வாங்க இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா பாப்பாவோட ஃபுல் அவுட்லுக். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கோயிலுக்கு வந்தாச்சுங்க. கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா இறுதியாண்டவர் கோயிலில் என்ன வாங்கியிருந்தோம் பார்த்தீங்கன்னா அங்கி தான் வாங்கியிருந்தோம். 2 அங்கி வாங்கியிருந்தோம். கேவி டெக்ஸில் பார்த்தீங்கன்னா புடவை தான் வாங்கியிருந்தோம். ஸோ ஒரு புடவை தான் இப்போ காமிச்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெழுகு எடுத்துக்கிட்டோம். எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு காணிக்கை கொடுக்கறதுக்காக எல்லாம் வரிசையாக நின்றுட்டு இருந்தோம். ஸோ வந்து ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணி நடுவுலேயே பார்த்தீங்கன்னா காணிக்கை கொடுக்குற டைம் வந்துச்சு. வரிசையாக போய் எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தராக அவங்களோட காணிக்கையை வந்து கொடுக்க ஆரம்பித்தோம். ஸோ என்னோடய நாத்தனார் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்தாங்கன்னா அப்பம் ரசம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, நம்ம கையில் அப்ப ரசம் கொடுக்க மாட்டாங்க. கோயிலில் நம்ம காசு கட்டிட்டு வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த அப்ப ரசத்தை கோயிலுக்கு பங்கு கோயிலேருந்து இங்கே வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மார்னிங் நாங்கள் கோயிலுக்கு போகும்போது எங்களுக்கு வந்து தட்டில் வச்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரேயர் டைமில் கையில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டோம். ஸோ அவங்களும் வாங்கி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான், எங்களோட மாமியார், அப்புறம் எங்களோட ஞான பெற்றோர், செல்வாப்பா எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ வரிசையாக எல்லாருமே வந்து எல்லா திங்ஸுமே வந்து காணிக்கையாக கொடுத்துட்டோம். தனது ஊர் நாட்டாளர்களுக்கு அதன் சரியாக நம்மோடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது எல்லா இணைப்பங்களுடன் A few moments later. ஃபைனலாக ப்ரேயர் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னு வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ 200 பேருக்கு பன்னு வாங்கிட்டு இருந்தோம். பன்னு வாங்கினதுக்கப்புறம் ஃபாதர் பார்த்தீங்கன்னா மந்திரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ மந்திரிச்சதுக்கப்புறம் தான் வந்து எல்லாருக்குமே பன்னு எடுத்து கொடுக்க ஆரம்பித்தோம். ஸோ இப்போ உங்களுக்கு முழுசாக விஷயத்த சொல்லிடுறேன். ஸோ இந்த காணிக்கை பொருள், இந்த பன்னு, இந்த ட்ரெஸ்ஸு எதுக்கு இதெல்லாம் வாங்கியிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட பாட்டிக்கு, அதாவது என்னோட வீட்டுக்காரோட பாட்டிக்கு 3வது வருஷம் அது. ஸோ அவங்களுக்கு வந்து பூசை வைக்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் நாங்கள் செஞ்சுருந்தோம். ஸோ இந்த வருஷம் நல்லாவே சிறப்பாக பண்ணியிருந்தோம். லாஸ்ட் 2 விஷயத்தை விட இந்த 3வது வருஷம் வந்து இன்னுமே சிறப்பாக பண்ணியிருந்தோம். ஸோ எல்லா திங்ஸுமே வந்து அவங்களுக்காக தான் வாங்கியிருந்தோம். அங்கே முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கல்லறைக்கு போய் அங்கேயும் வந்து ப்ரேயர் பண்ணணும். ஸோ அதனால் என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காலையிலே பூசைக்கு வந்து தேவையான திங்ஸ் வேணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இந்த 2 நாளில் வந்து எல்லாத்தையும் வாங்கி ஆரம்பிச்சிட்டோம். வாங்கி முடிச்சதும் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையுமே வந்து காணிக்கையாக கொடுத்து அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்குமே பன்னு கொடுத்தோம். ஸோ ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக போச்சு அந்த டே. எல்லாருக்குமே பன்னு கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லோரும் கல்லறைக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ கல்லறைக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிட்டத்தட்ட காடு மாரி ஆயிடுச்சுங்க இடம். என்னடா இது, இப்போ தானே வந்து நவம்பர் மாதமே முடிஞ்சிச்சு. ஸோ நவம்பர் 2 வந்து எல்லாருக்குமே தெரியும் கல்ற திருநாள்னு சொல்லிட்டு. ஸோ வந்து கொஞ்சம் மாதம் தான் ஆகுது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் புல் வந்து ரொம்ப மோசமாக வளர்ந்துருச்சுங்க. கிட்டத்தட்ட வந்து வயல்வெளி செட்டிங் போல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர், எங்கள் ஞான பெற்றோர்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க, அந்த இடத்த ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போய் எங்களோட வீட்டு ஆளுங்க எல்லாருமே வந்து பூக்கள்லாம் எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து கல்லறையை வந்து டெக்கரேஷன் பண்ணணும், பூசைக்கு அதாவது வந்து சாம்பிராணி காட்டணும், இந்த திங்ஸ் எல்லாமே வந்து அவங்க எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க எடுத்துகிட்டு வர கேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த வேலையெல்லாம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். என்னோடய மாமியார் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து
பூ கட்டியிருந்தாங்க. பூ கட்டுறது எதுக்கு பார்த்திங்கன்னா, கல்லறையில் வந்து மாலை வாங்கிட்டு வர மறந்துட்டோம். ஸோ அதுக்கு பதிலாக வந்து பூவை வந்து மாலையாக கட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ மாலையாக கட்டிட்டு அந்த பூவையே பார்த்திங்கன்னா மாலையாக வந்து கல்லறைக்கு போட்டுடலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ குட்டீஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அங்கே ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த கேப்பில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அங்கே இருந்த பில்லு எல்லாத்தையுமே வந்து எடுத்துட்டாங்க. ஸோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் எங்களோட மாமியார் எல்லாருமே சேர்ந்து கல்லறை வந்து டெக்கரேஷன் பண்ணிடலாம் சொல்லிட்டு நம்ம கட்டி வச்சிருந்த மாலை எல்லாத்தையும் வந்து சிலுவைக்கு போட்டுட்டு கீழே எல்லாமே பூவெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டோம். பூவு போட்டுட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் இந்த புடவை பார்த்திங்கன்னா இது 2வதாக வந்து நாங்கள் வாங்கின புடவை. ஸோ 2 புடவை வாங்கியிருந்தா சொன்னோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மாதாவுக்கு வந்து காணிக்கை கொடுத்தோம். மாதாவுக்கு கட்டி விடுவாங்க அந்த புடவையை. ஸோ இன்னொரு புடவை பார்த்திங்கன்னா வந்து கல்லறையில் வைக்கிறதுக்காக கொடுத்துருந்தோம். ஸோ இந்த 2 புடவை தான் நாங்கள் எடுத்தோம். அங்கே எடுத்து முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா இந்த கல்லறையெல்லாம் வந்து டெக்கரேஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இன்னொரு கல்லறை இருக்குது பார்த்திங்களா, இதுவும் வந்து எங்கள் சொந்தக்காரங்களோடது தான். இதில் வந்து தாத்தாங்கள்லாம் இருக்காங்க. ஸோ 2 கல்லறைக்கும் வேலையை முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட 2 கல்லறையிலுமே வந்து இந்த குட்டிமா வந்து அழகாக பூவெல்லாம் போட்டு டெக்கரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சொந்தக்காரங்க கல்லறைக்கெல்லாம் வந்து டெக்கரேஷன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் என்னோடய நாத்தனார் என்ன பண்ணாங்கன்னா, இவங்க வந்து எங்களோட தம்பி ரியாஷன். ஸோ அவனோட கல்லறையுமே வந்து அழகாக க்ளீன் பண்ணிவிட்டு அவங்களுக்குமே வந்து மெழுகு ஏற்றி சாம்பிராணி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து 1 வருஷம் ஆயிடுச்சு நம்ம தம்பி இறந்து. தம்பி வந்து இருந்திருந்தால் நமக்கு இன்னுமே வந்து சேனலுக்கு பயங்கர சப்போர்ட் எல்லாமே அவன் தான் பண்ணுவான். ஸோ சின்ன வீடியோவாக எந்த டைமில் இருந்தாலுமே வந்து தம்பி தான் வந்து எடுத்து கொடுப்பானே. அந்த டைமில் அவன் இருந்தது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பலமாகவே இருக்கும். ஸோ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா தம்பி நம்ம கூட இல்லை. அது ரொம்பவே வந்து மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அவனோட வயசே பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 20 வயசு தான். ஸோ ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் அவனோட உயிர் வந்து நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டான். ஸோ ரொம்பவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அவனோட கல்லறைக்குமே பார்த்திங்கன்னா சும்மா க்ளீன் பண்ணிவிட்டு அழகாக அங்கேயுமே மெழுகு ஏற்றி ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் இவங்களுக்கு பண்ணும்போது அவங்களுக்குமே பண்ணணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லா இடத்துலையும் வந்து பூ போட்டு கேண்டில் வச்சு ப்ரே பண்ணிவிட்டு வந்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டிமா வந்து அவங்களோட சேட்டையை வழக்கம் போல் அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து போஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஃபோட்டோக்கு போஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது அவங்களே வந்து கேமரா வாங்கி நிறைய ஸ்டில்ஸ்லாம் எடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பிராணி காட்டினதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ வந்து கல்லறை ப்ரேயர் வந்து எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் தெரியும். ஸோ கல்லறை ப்ரேயர் வந்து நாங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். விண்ணகத்துக்கு எழுந்தள்ளி எல்லாம் வல்ல தந்தையாய் கடவுளின் வலப்பக்கம் வீட்டிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கு இறந்தோருக்கு தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். தூய கத்தோலிக்க இந்த நாள் பார்த்திங்கன்னா நமக்கு இனிமையாக முடிஞ்சுது. ஸோ இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு டேவ் ஜெனி அஃபிஷியல் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.